நமது ஜெபம் டிவியில் பரிசுத்த ஆவியின் விடுதலை நேரம். நீ போய் எதை செய்கிறாயோ அதை அவர் முன்பு அறிவார். He knows that நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறோம்? what are the things we ஜெபம்னா ரொம்ப கஷ்டப்படுது. நாளைக்கு ஜெபம்னா prayer means it is bitter. கொஞ்சம் மனசுல பெரிய என்னமோ தேச துரோகம் மாதிரி. வேதம் அதுதான் சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ செய்ய வேண்டியது செய்ய வேண்டும். APE Church presents the Hour of Holy Spirit's Deliverance every Monday at 7 p.m. Don't miss it. Only on ஜெபம் டிவி. அப்படியே கண்ணிலே மூடி, ஆண்டவரே நீர் எனக்காக நீர் பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் யாவரும் அவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக ஆண்டவரே அவரே எங்களை அடித்து ஆண்டவர் பீறினார், அவரே எங்களை குணமாக்கினார் ஆண்டவரே, அவரே எங்களை அடித்தார், எங்களை ஆண்டவரே காயங்களை கட்டினீர் ராஜா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுடைய காயங்களை கட்டும்படியாக ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எழுந்திருக்கும்படியாக பிழைத்திருக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய தேவ வார்த்தை ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலமாக நீங்கள் எங்களுக்கு பேசும்படியாக ஆண்டவரே இந்த பஸ்கா பண்டிகையில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே அப்பா தன் பாவங்களை அறிக்கை இட்டு ராஜா ஆண்டவரே பயபக்தியோடு ஆண்டவரே அப்பா திருப்பந்திலே ஆண்டவரே பிள்ளைகள் அமரும்படியாக ஆண்டவரே அப்பிள்ளைகளை சுத்திகரிக்கும்படியாக உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலமாக எங்களுக்கு கொடுத்து எங்களை சுத்திகரிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசட்டும் ஆண்டவரே. அந்த பேசுற வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்வீராக. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு அவர் தந்த ஒரு அற்புத வசனம். Today the given word from God for our concentration. எரேமியா தீர்க்கதரிசனத்தின் ஆகமம், Book of Jeremiah. பரிசுத்த ஜெரேமியாவிடத்தில் ஆண்டவர் பேசினதை உங்களோடு கூட பேசும்படி தேவன் எனக்கு சொன்னார். The Lord said what? He spoke to Jeremiah the saint to share among you. வேதாகமத்தின் புருஷர்கள் தேவனுக்கு முன்பு நிற்கும் பயம் நிறைந்த பக்தி நிறைந்த பரிசுத்தவான்களை கொண்டு தேவன் பேசினதை உங்களோடு பேசுகிறேன். Through the saints what the Lord spoke to the people of Israel, he wants to speak among you. எரேமியாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18th chapter of Jeremiah. 1-2 ஆகிய 2 வசனங்களை முத்தம் செய்துவிட்டு அதை வாசியுங்கள். First 2 verses. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. கையை தட்டி சொல்லலாமே. Let us all clap. நேரடியாக Straightly தேவனால் பேசப்பட்ட வசனம். the word which came to Jeremiah from the Lord. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to பலத்த கைகளை தட்டி இந்த வேத பகுதிகளை சற்று கவனியுங்கள். Look at this passage from the Bible. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. தேவனுடைய வார்த்தை எரேமியா என்னும் தேவ பரிசுத்தவானுக்கு வருகிறது. The word which came to Jeremiah from the Lord. அவர் சொன்னார், He said, எரேமியா, Jeremiah, என்னுடைய வசனம் என்ன தெரியுமா? do you know about my words? என்னுடைய வசனம் என்ன தெரியுமா? Do you know about my words? என் வசனத்தை சொல்லுகிறேன் கேள் என்றார். Hear my words. அவர் சொன்ன வசனம், He said, நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ. Rise and go down to the potter's house. கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். 3 hallelujah to the Lord. நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ. Go down to the potter's house. அங்கே என் வார்த்தை உனக்கு தெரிவிப்பேன். There I will declare my குயவன் words. கைகளில் வனைந்திருந்த மண் கெட்டு போய் விட்டது. The sand which is in the hands of potter was அப்படினா அர்த்தம் என்ன? destroyed. அவனுடைய கைகளில் இருந்த மண் கெட்டு விட்டது. The clay was destroyed. அதை வேறே பாண்டமாக தன்னுடைய பார்வைக்கு நலமாய் இருக்கும்படி வனையும்படி அவன் வனைந்து கொண்டிருக்கிறான் என்றார். He made it again another vessel. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அப்போ தேவன் அவர்களை பார்த்து சொன்னார், இந்த குயவன் செய்தது போல நானும் இவர்களுக்கு செய்யக்கூடாதோ? குயவன் கையில் உள்ள களிமண் போல் என் கைகளில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொன்னார். O house of Israel, cannot I do with you as this potter? You are in my hand. நான் உங்களோடு கூட பேசும்படி தேவன் எனக்கு தந்த வசனம் The given word from God is that. அங்கே என்ன சொல்லுகிறார்? What does he say? நீ எழுந்து போ என்று சொன்னார். Arise and go down. வேத பகுதிகளை சற்று கவனியுங்கள். Look at the word of the Lord. தேவன் என்ன சொன்னார்? What does the Lord say? நீ You
எழுந்து rise, போ. go down. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. இன்றைக்கு தேவன் சிலரை எழுப்புவது உண்டு. Today the Lord நீ used to எழுந்து rise up 2 மணிக்கு ஜெபம் செய் என்பார். Rise up, get up and pray. அவர் எழுந்தவே மாட்டார்கள். They will fail. 2 மணி நேர ஜெபம் என்றால் நீ எழுந்து போகணும், போய் தான் ஆக வேண்டும். 2 hours prayer meaning you should do it. எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. No blessing. எப்படி வரும்? How can it come? விளக்கை கொளுத்தாமல் போனால் வெளிச்சம் வரவே வராது. If you not lighten the lamp, you cannot see. தீவட்டிகள் இருக்கலாம். You have எண்ணெய்கள் இருக்கலாம். You have oil. எல்லாம் இருக்கலாம். You have everything. ஆனால் கொளுத்தக்கூடியதை கொளுத்திதான் ஆக வேண்டும். You should lighten the light. கொளுத்தினால் அது உனக்கு வெளிச்சம். Then it will bring forth light. நீ கொளுத்தாமல் போனால் இருண்டுதான் இருப்பாய். Otherwise you will be in darkness. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. ஹalleluya. Praise the Lord. இந்த வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of the Lord. 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு மனிதனாக இந்த மண் உலகில் உலாவிக் கொண்டிருந்தார். When 2000 years ago Jesus came on this earth. அப்பொழுது உலாவிக் கொண்டிருந்த பொழுது When he roaming on the அவர் earth. பட்டணங்கள் தோறும் போகும் வழக்கத்தை உடையவராய் இருந்தார். He used to go village by village. அவர் போய் கொண்டிருக்கும்போது On the way. ஒருவனை அழைத்து சொன்னார். He called the person. என்ன சொன்னார் தெரியுமா? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ பின்பற்றி வா என்றார். You follow me. நீ என்னை பின்பற்றி வா என்று You சொன்னார். follow me. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு பின்னாக ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. A group always following அப்பொழுது Jesus. அந்த சகோதரன் நேரே எழுந்து இயேசுவுக்கு முன்பாக நின்றான். This man stood before him. ஐயா, Sir, இயேசுவே, Jesus, நீங்கள் முந்தி போய் கொண்டிருங்கள். go forward. என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார். My father was died. நான் அவரை அடக்கம் செய்துவிட்டு பின்பாக வருகிறேன் என்றார். Let me bury him and then I follow you. அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய கடினத்தை நாம் பார்க்கிறோம். Here we can see the discipline of Jesus என்னுடைய Christ. சகோதரன் மரித்து போய் விட்டார். My brother was died. 3 நாளாகி விட்டது. 3 days took place. நான் 3 நாளும் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் என்னை வைத்து நடத்தின இஎஸ்ஐ கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். 3 days I was in ECI meeting. முதலாம் நாள் கூட்டம் துவங்கியது. First day started. நான் காரை விட்டு இறங்குகிறேன். Get down my car. எங்கே? இடத்திலே. To that place. அப்போது எனக்கு போன் வருகிறது. Receive the phone call. என் மனைவி சொல்லுகிறாள். Wife says. அழுது கொண்டே போனை எடுத்துக்கொண்டு வருகிறாள். Carefully she. ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன். Why should you cry? ஒரு துக்க செய்தி என்றாள். Sorrowful news. என்ன செய்தி என்றேன். What is that? உன்னுடைய சகோதரன் மரித்து விட்டார். Your brother was died. என் அன்பு சகோதரனே சகோதரியே, Brothers and sisters, இது நடந்தது சத்தியம். it's happened. நான் கண்களை மூடினேன். I closed my இயேசு eyes. சொன்னார், Jesus said, உன் சகோதரன் இறந்து விட்டான். he was died. அவனை அடக்கம் செய்து விடுவார்கள். They will bury. அடக்கம் செய்து விடுவார்கள். They will bury him. நீ போய் என் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு என்றார். Do my commission. கரங்களை தட்டி. Let's all clap. என்ன விசுவாச கைத்தட்டு. Let's all clap. அடக்கம் செய்து 3 நாளுக்கு போனோம். After that we went. எல்லோரும் கேட்டார்கள். Everyone said. என் தாயார் கதறி கேட்டாள். Even my mother said. என்னுடைய மனைவியை பார்த்து கேட்டாள். Said to the. உன்னை தேவ தரிசனத்தின்படி உன்னை பெண் பார்த்து விவாகம் செய்தேனே. According to the vision. இதுதான் இயேசு கற்றுக் கொடுத்தாரா? Is it the Lord teaching? நான் எதற்கும் பதில் சொல்லவில்லை. We never give answer. ஒன்றே ஒன்று சொன்னேன். என் இயேசுவே நல்லவர். My Jesus is good God. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. எந்த தாய் சொன்னாலோ Which mother? அதே தாய் 107வது வயதில் மரித்தாள். 107. மரிக்கிற அன்று எனக்கு கூட்டம் நடந்தது. கூட்டத்தை முடித்து விட்டு தான் என் தாயை பார்க்க போனேன். After the meeting I went to meet my mother. இது பரலோகத்தின் சாட்சியாக சொல்லுகிறேன். As a witness of heaven. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது 2000 years ago Jesus came on this earth. ஓடி வருகிறான். என் தகப்பன் மரித்து விட்டார். My father was died. நான் அடக்கம் செய்து விட்டு வரட்டும் என்றார். அதற்கு தேவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மரித்தோரை மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும். Death may bury the dead man. நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் செய். You do the commission of the Lord and his kingdom. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, இனி நீ செய்ய வேண்டிய கர்த்தருக்குரிய பயபக்தி காரியத்தை நீ தான் செய்யணும். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. நீ செய்ய வேண்டியதை செய்தால் நான் செய்ய வேண்டியதை செய்வேன். The Lord says if you do your work you will see the deeds of God in your life. நீ ஜெபிக்க வேண்டியதை நீ ஜெபிக்கணும். If you pray, நீ ஆராதிக்க வேண்டியதை ஆராதிக்கணும். you have to worship. லூக்காவின் புத்தகம் 9:60 வாசித்து பாருங்கள். Luke chapter 9. வேதம் அதை பின்வருமாறு விளக்குகிறது. The Bible says. ஒரு நாள் தேவன் யாக்கோபிடத்தில் போய் சொன்னார். The Lord said to Jacob. எப்படி சொன்னார்? யாக்கோபு படுத்துக் கொண்டிருக்கிறான். Jacob was laid down. அவனுக்கு மேலாக ஒரு ஏணி இருந்தது. There was a ladder. அது வானத்தின் முனையை தொட்டு இருந்ததாம். The tip touched the heaven. அந்த வானத்தை ஒரு முனை வானத்தை தொட்டு இருந்தது. A tip touched the heaven. அதில் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தார்கள். Angels were descending and ascending. அதற்கு மேலாக தேவன் என்று சொன்னார். Above the ladder there was யாக்கோபு, Jacob. நான்
உன்னோடு இருந்து. I'll be with you. ஆதியாகமத்தின் புத்தகம் 28:15 வாசித்து பாருங்கள். Genesis 28 verse. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். Wherever you go I will be உன்னை with you. காத்து தேசம் திரும்பி வர பண்ணுவேன். I will bring back to your நான் nation. உனக்கு சொன்னதை செய்யுமலும் உன்னை கைவிடுகிறது இல்லை என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணார். I will not leave thee until I have done that which I have spoken to thee of. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. அதைத்தான் மோசே தேவன் பார்த்திருந்தார். The Lord said to Moses. தேவனுடைய வார்த்தைக்கு தேவன் காத்திருக்கவில்லை. He was not waited for his word. ஏனால் அவரே வார்த்தையாய் இருக்கிறார். He is the word. அந்த வார்த்தை நிறைவேற்றுவதற்காய் ஒருவனுக்காய் காத்திருந்தார். To fulfill his promise he was. அவனுடைய பெயர் மோசே. He was Moses. தேவன் சொன்னார் மோசேயை பார்த்து, To Moses. நீ போ, Go down. நீ போ, You go down. நான் பேச வேண்டியது அந்நேரத்தில் உனக்கு போதிப்பேன் என்றார். In that time I will put my word in your mouth. நீ தான் போகணும். You should go. நீ போ, You should go. உன் வாயோடு இருந்து Be with your நீ mouth. பேச வேண்டியது என்னென்ன சொல்லுமோ அதை உனக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். I will teach you what you speak before Pharaoh. யாத்ராகமம் 4:12 வாசித்து பாருங்கள். Exodus 4 verses 12. வேதம் அதை பின் வருமாறு விளக்குகின்றன. The Bible says. அந்த மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் தனித்து விடப்பட்டு விட்டார்கள். After Moses, children of Israel are be with alone. அப்பொழுது கர்த்தர் ஜோஷுவாவிடத்தை தெரிந்து கொண்டார். And God elect Joshua. ஜோஷுவாவை பார்த்து சொன்னார், Said to Joshua, நீ போ, Go down. நான் உன்னோடு இருப்பேன் என்றார். I'll be with you. எப்படி இருப்பேன்? How? உன் கூடவே இருப்பேன் I'll என்றார். be with you. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to பலத்த God. கைகளை கட்டி Loudly. நான் கட்டளிட்ட யாவை நீ கை கொண்டு வாயானால் பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு இருப்பேன். Do not dismayed, be strong. I'll be with you wherever you go. நான் உன்னோடு இருப்பேன். I'll be with you. ஆனால் நீ போகணும். But you should go. நீ போய் செய்து பார். And do it. நீ ஜெபித்து பார். Pray. நீ ஆராதித்து பார். Worship. என் அருமையான மகனே மகளே, Beloved son and daughter. கர்த்தரின் நாளை கர்த்தருக்கு நீ போய் கொடுப்பாய், ஆனால் உன்னுடைய ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவராய் You இருக்கிறார். remain in his presence for his kingdom. May the Lord will reward you. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. பலத்த கைகளை தட்டி Loudly. வேதம் சொல்லுகிறது. Bible says. ஜோஷுவாவை பார்த்து இப்படி சொன்னார், Lord said to Joshua, நீ போ, Go down. உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். be with you. திகையாமல் போ, Do not dismay. கலங்காமல் போ, Do not be troubled. பலன் கொண்டு திடமானதாயிரு, Be strong. நான் கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள், Keep my commandments. நீ போகிற இடத்திலெல்லாம் Wherever you go, நான் உன்னுடனே இருப்பேன். நீ போற இடத்துல தான், I'll be with you. அடுத்தும் போற இடத்துல இல்ல. Not others. நீ எங்க போகிறீ அங்க உன்னோடு இருப்பேன். Wherever you go, I will be with you. கரங்களை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. நீ போகிற இடத்தில் உன்னோடு இருப்பேன் என்றார். Wherever you go. ஜோஷுவா 1:9 வாசித்து பாருங்கள். 1 verses 9. என் அருமையான மகனே மகளே, இந்த வேத பகுதி எத்தனை மகத்துவங்கள் நிறைந்தது. What a glorious hidden things are there. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது. How far we are in the spiritual. ஒரு நாள் தேவனுடைய மனுஷி ஒருத்தி எலிசாவை சந்தித்தாள். One day a woman of God met Elisha the prophet. எலிசாவை சந்தித்து விட்டு சொன்னாள். And she said, அப்போது எலிசாவுடைய கண்ணீரை கண்டான். Elisha, seeing the tears, அவளை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். what should I do for you? என் ஆண்டவனே, My Lord, என்னுடைய கணவன் உங்களோடு கூட நெருங்கிய உறவு, நெருங்கிய தேவ மனுஷனாய் இருந்தார். you know my husband is faithful man. உம்மோடு ஊழியம் செய்தார். Did ministry with you. புருஷனுக்கு கடன் கொடுத்தவன் 2 பிள்ளை அடிமையாக்க விரும்புகிறான். Did make my children become slaves. கடன் வாங்கின புருஷன் பரலோகத்து போய் விட்டான். But he was not there. கடன் வாங்கின புருஷன் இறந்து போய் விட்டான். Husband was died. ஆனா நடந்தது என்ன What happened? என்று சொல்லி புலம்பிக் கொண்டே இருந்தாள். She cried. அப்பொழுது அவர் கேட்டார், And he said, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது what என்றார். do you have? அதற்கு அவள் சொன்னாள், ஒரே ஒரு குடம் என்ன இருக்கிறது A என்றார். jar of oil. கரங்களை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஒரே ஒரு குடம், A pot of ஒரே oil. ஒரு குடம் என்ன One இருக்கிறது. jar of oil. அதற்கு எலிசா சொன்ன பதில் என்ன Elisha தெரியுமா? said, நீ போய், go down. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. நீ போய் You go down. அயலக வீட்டார் இடத்தில் From neighbors. வெறும் பாத்திரத்தை வாங்கி கொண்டு வா. Borrow empty vessels. நீ உள்ளே பிரவேசித்து Get into the கதவை house. தாளிட்டு கொண்டு Close the door. அந்த எண்ணெயை உனக்கு நேராக வை. And place the oil. நீ எவ்வளவு பாத்திரம் வெறும் பாத்திரத்தை வைத்திருக்கிறாயோ அத்தனை பாத்திரம் நிரம்பும் என்றார். And these empty vessels will be overflow. அதற்கு அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, He said a word. நீ போ, You should go. அயல் வீட்டாரத்தில் வெறும் பாத்திரத்தை கேளு. Borrow empty vessels நீ from போய் neighbors. கடன் கேட்காதே, Not வெறும் ask பாத்திரத்தை money. கேளு. Ask empty vessels. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லு. Say hallelujah to the Lord. ஹalleluya. Praise the Lord. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. ஹalleluya. Praise the Lord. என் அன்பு மகனே, 2 ராஜாக்கள் புத்தகம் 4:3 பாருங்கள். 2 Kings chapter 4 verse 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். 4 verse 7. நீ போய் You go அதை விற்று and sell. உன் கடனை தீர்த்து. Fulfill the loans. நல்ல கவனிங்க. இன்னி நிறைய பேர் நினைக்கிறேன் தெரியுமா, ஏன் ஜெபம் பண்ணி கொடுத்து எலிசாவே வந்து வித்து கொடுத்திருக்கலாமே. நீ போய் எதை செய்யறியோ You go and அதை அவர் முன்பு அறிவார்.
He knows that நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறோம்? What are the things we are ஜெபம்னா doing? ரொம்ப கஷ்டப்படுது. நாளைக்கு ஜெபம்னா Prayer means it is bitter for us. கொஞ்சம் மனசுல பிரியவாதோ என்னமோ தேச துரோகம் மாதிரி. வேதம் அதுதான் சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ செய்ய வேண்டியது செய்ய வேண்டும். Have to do the commission of வேதம் God. அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. ஒரு நாள் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலிசா தன் ஜெபத்தை முடித்துவிட்டு தன் வீட்டுக்குள் இருந்தார். எலிசாவின் வாசற்படியிலே குதிரைகளும் சேனைகளும் வந்து நிற்கிறது. Horse and horse came to the gate of Elisha. நடந்தது என்ன தெரியுமா? What happened? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சீரிய தேசத்தின் படைத்தலைவனாகிய நாகமான் என்னும் ஒரு மனிதன் இருந்தான். There was a man named called Naaman who was a captain of Syrian. அப்பாயின்மென்ட் லெட்டரோட வர்றாயா? With the letter from the government. எந்த அரச ராஜா கிட்ட அப்பாயின்மென்ட் லெட்டரோட வர்றான். With a letter from the king. அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு எலிசாவின் வீட்டுக்கு முன்பு நின்றான். And drawn near the doorpost. குதிரைகள் நிற்கிறது. ஆனால் இவன் யாரு? சீரிய தேசத்தின் படை தலைவன். The captain of the Syrian. யுத்த வீரன். Mighty man. ஆனால் அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பையே கொடுத்தாராம். Through him the Lord gave salvation to Syria. ரட்சிக்க செய்யலாம். Maybe saved. என்ன வேணாலும் செய்யலாம். Doing many things. ஆனாலும் அவன் குஷ்டரோகி. He was a man of leprosy. அவன் ஒரு குஷ்டரோகி. Man of leprosy. ஏன் சீரியாவை ரட்சித்த இந்த மனிதனுக்கு எப்படி குஷ்டம் வந்து நீ கேள்வி கேட்காதே. Don't ask question why this savior have this suffering. யோபை பார்த்து கேட்டார்கள். They said to Job, இவன் என்ன நீதிகேடு செய்தானோ இது இவனுக்கு நேரிட்டது என்று சொன்னார்கள். Why should this happen? அதை நீ சொல்லாதே. Don't say that. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, இவனோ குஷ்டரோகி. He was a man of leprosy. இவனோ குஷ்டரோகி. He was a man of leprosy. ஆனால் வந்தது எலிசாவின் வாசலுக்கு. Near the doorpost. வீட்டுக்கு வந்த பொழுது அப்போது ஒருவன் கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். அரசர் அனுப்பி இருக்கிறார். King sent the letter. உங்களை அவனை சுகமாக்கும்படி ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். Pray and heal the. எலிசா என்ன சொன்னான் தெரியுமா? What does Elisha? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது எலிசா ஆளை அனுப்பி நீ போய் அவனை யோர்தானில் 7 தரம் குளிக்க சொல். Say unto him to take bath 7 times in Jordan. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன சொன்னான்? What does he say? நீ போ. You go. நான் வந்த அற்புதம் நடக்காது. I will not come. யோர்தான் நதி கர்த்தருடையது. River belongs to the Lord. ஏன் யோர்தான் நதியில் 7 தரம் குளிக்க சொன்னாரு? Why 7 times to take? அங்கதான்டா என்ன அனுப்புனவரும் வர போறார். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. The Lord want to send me is going to come. We clap. ஹalleluya. என்ன விசுவாச கைத்தட்டு. எப்பேர்ப்பட்ட வியாதியும் எப்பேர்ப்பட்ட பாவமும் கழுவுகிற இடம்தான் யோர்தான். ஆனால் ஒன்று நீ செய்ய வேண்டும். நீ போ. You should go. என்ன விசுவாச கைத்தட்டு. இது பேர் தான் கைத்தட்டா. நீ போகணும். You should go. நீ போகணும். You should go. 7 தரம் முழுகணும். 7 times. நீ 7ஆம் தரம் வெளியே வரும்போது சுத்தமாவாய் என்றார். You will be healed. கரங்களை தட்டி தேவனுக்கு முன்னடையா சொல்லுங்க. Hallelujah. சுத்தமாவாய் என்று சொன்னார். இதுதான் சத்திய வார்த்தை. இன்றைக்கு நீ செய்ய வேண்டியதை செய்வாயானால், தீர்க்கதரிசியாகி நான் சொல்லுகிற வார்த்தை செய்வாயானால் கர்த்தர் உனக்கு கொடுக்க வேண்டியதை அவர் கொடுப்பார். If you do the commission of the Lord, prophet says the Lord will send forth his deeds in your life. உன்னுடைய ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார். He will give you a blessing. உன் சந்தோஷத்தை அவர் கொடுப்பார். He will give you a joy. நீ போய் சொல்லு. You go and say. ஆள் அனுப்பி சொல்றான். அவனை பார்த்து சொல்லு. நீ போய் யோர்தானில் 7 தரம் குளிக்க சொல்லு என்றார். 7 times take bath. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10வது வசனங்களை வாசித்து பாருங்கள். 2 Kings chapter 5. வேதம் அதை பின்வருமாறு விளக்குகிறது. வேதம் அழகாக சொல்லுகின்றன. The Bible says. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது 2000 years ago Jesus came on this earth. 100க்கு அதிபதி ஒருவன் வருகிறான். A centurion came. ஆண்டவரே, Lord, என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான். My servant is tormented. அவரிடத்தில் இதுதான் சொன்னான். He said this word. உடனே அவர் சொன்னார். Immediately the Lord said, ஆண்டவரே, நீ என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல. I am not worthy to receive you. ஒரு வார்த்தை சொல்லும். Say a word. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. இன்றைக்கு இயேசு உன் வீட்டுக்கு எத்தனை பேர் வர விரும்புகிறீர்கள்? Need the visitation of Jesus. அவர் வரன்னு சொன்னா என்ன செய்யணும்? If he comes, நீ போய் வழி ஆயத்தப்படுத்து. Go and prepare the way for him. ஹalleluya. கைகளை தட்டி ஆவியானவருக்கு. நீ போய் ஆயத்தப்படுத்து. நீ ஆயத்தப்படுத்தியாதான் இயேசு வருவார். எத்தனை நாகமான்கள் வந்தாலும் சரி, ஒரே வார்த்தையில் அற்புதம் நடக்கும். One word will bring forth கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 100க்கு அதிபதி வந்தான். Centurion came.
என் வீட்டுக்கு வர பாத்திரவான் இல்லை என்றான். அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட பின்பற்றான் கண்டதில்லை என்று சொல்லிட்டார். Even Jesus astonished about his faith. சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்து நிற்கிறார், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார், பேய் ஓட்டுகிறார். ஏய் சாத்தானே போ, ஏய் நீ சுகமாகு, ஓ மகளே உன் பிரச்சனை இப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. இவன் கை கட்டி நின்னே பார்த்து நிற்கிறான் பரிதாபமா. And he is watching the miracles of Jesus Christ. யார? நம்ம அப்பாவை அப்படியே பார்த்து நிற்கிறார். திடீர்னு அன்னஸ்பட திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்தவன் ஒரு வார்த்தை சொன்னார், நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்றார். கைகளை தட்டி Praise the Lord. என்ன விசுவாச கைத்தட்டு? கைத்தட்டி அப்பாக்கு 3 அலலையா சொல்லியா? நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவது என்றார். சொன்ன நேரத்தில் அவன் வேலைக்காரன் சுகமானான். இன்றைக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார், நீ போகலாம், உன்னுடைய ஆசீர்வாதம் கூட வரும், நீ வந்தபடினாலே. Your blessings will come with you. விசுவாசிக்கிற முன்னலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ போகலாம். Go thy way. நூற்றுக்கு அதிபதி பார்த்து சொன்னார். He said to the centurion. மத்தேயு 8 அதிகாரம் 13 வாசித்து பாருங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து என்னும் தேவாதி தேவன் மனிதனாய் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள் எரிகோ பட்டணத்தின் வழியாய் போனார். One day Jesus passed through the way of Jericho. என்னை கவனிக்க வேண்டும். எரிகோ வழியாய் போய் கொண்டிருக்கிறார். Through Jericho. அப்பொழுது எரிகோவின் வாசலிலே ஒருவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். Near the gate there was a person begging on the street. சற்று கவனிக்க வேண்டும். பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது அவனுக்கு. There was a noise. அவன் கேட்கிறான், என்ன என்ன என்று கேட்கிறான். What noise it is? எவ்வளவு பெரிய சத்தம் கேட்கிறது, என்ன விஷயம் என்று கேட்கிறான். What is the matter here? அதற்கு சொல்லுகிறார்கள், தாவீதின் குமாரன் போகிறார். Son of David is passing by. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. Hallelujah. Hallelujah. தாவீதின் குமாரன் போகிறார். Son of David is going by. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் போய் கொண்டிருக்கிறார். திடீரென்று அவன் பிச்சை எடுக்கிறதை மறந்துவிட்டு தாவீதின் குமாரன் எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். Forget to beg and he said, Son of David, have mercy upon me. அவன் கூப்பிடுகிற சத்தம் சிலருக்கு அருவருப்பாய் இருந்தது. பாவிகள் கூப்பிடும்போது உனக்கு உன் காதுக்கு நீ பரிசுத்தவான் இல்லையா, அது உனக்கு அருவருப்பா தெரியும். Says don't like your voice. ஆனால் பாவிகளை ரட்சிக்க வந்தவருக்கு அது அருவருப்பா தெரியாதையா. But the Savior doesn't bothered. கையை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. அசுத்தம் உள்ளவன் கூப்பிடும்போது அவருக்கு அருவருப்பா தெரியாது. He doesn't bother about the unclean voice. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். கூப்பிட ஆரம்பித்தான், அவனை அதட்டினார்கள். அந்த சத்தம் அவர் காதில் விழுந்தது. அவர் நின்றார், அவனை அழைத்து வர சொன்னார். ஒன்னே ஒண்ணுதான் சொன்னார். என்ன செய்தார் தெரியுமா? உன் விசுவாசத்தின்படி, according to your faith, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ. Go thy way. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ. அந்த நீ போ சொன்ன உடனே அவன் கண்ணு திறக்கப்பட்டுச்சியா. His blindness disappeared. Praise the Lord. Praise the Lord. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. நீ போ. Go thy way. நீ போ. Go. உடனே அவன் கண் திறக்கப்பட்டது. He was healed. அவருடைய மிரக்கல் மனுஷனால யோகிக்க முடியாது. Man cannot imagine the miracles. அந்நேரமே immediately இயேசுவின் வழியை அவன் பின்பற்றினான். He followed the way of Jesus. மார்க் 10:52 வாசித்து பாருங்கள். வேதம் அழகாக சொல்லுகிறது. அதனால தான் இயேசு இந்த உலகில் வாழ்ந்த பொழுது 2000 வருஷங்களுக்கு முன்பு ஒரு பக்கம் பரிசேயர் சதுசேயர் கூட்டங்கள் இருக்கிறது, மற்றொரு பக்கம் திரளான விசுவாச கூட்டம் இருக்கிறது, மற்றொரு பக்கம் முரட்டாட்டம் உள்ள கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டத்தின் நடுவில் இயேசு நின்றார். Among them Jesus stood. அப்பொழுது இயேசுவுக்கு முன்பு ஒரு குருடன் இருக்கிறான். அவன் பிச்சை கேட்கும் ஒரு மனிதன். தேவ ஆலயத்தின் வாசலில் பிச்சை கேட்கிற மனிதன். அம்மா தாயே என்று பிச்சை போடும் என்னும் மனிதன். அவன் குருடனாய் இருப்பது அவனுடைய வாழ்க்கை அல்ல. It is not his error. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது சீஷர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள். Disciples says, ஆண்டவரே, Lord, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ? This blind man commit any sins? இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோ? Other the sins of his என்று கேட்டார்கள். ஒரு பக்கம் குருடன் காதில் விழுகிறது, the blind man hearing this, மற்றொரு பக்கம் காணக்கூடாத இறைவன் இருக்கிறார். The unseen God is there. இவர்கள் கேட்கிற கேள்வி அவர் கேட்டுக்கொண்டார். And the Lord heard it. அப்போ சொன்னார், இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படி இவன் இப்படி பிறந்தான். He was born because to reveal the power of God in his life. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஒருவர் உங்களை
குற்றப்படுத்தும் பொழுது, somebody blame, ஐயோ நான் ஏதோ பாவம் செய்து விட்டேன், oh I did some error, தேவன் அதை காண்பதில்லை. the Lord will not ஒன்றே ஒன்று காண்பார், he will see one thing, மனம் திரும்புதலை அவர் விரும்புகிறார். he delight the repentance. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. மனம் திரும்புகிறவனை பார்ப்பார், He concerned about மனம் திரும்பும் சகோதரியை பார்ப்பார், sister, he who மனம் repent, திரும்பி தேவனை தேடும் மனுஷனை பார்ப்பார். he who repent, அவர் அத்தனை மனிதர்களை கண்ணோக்கும் தேவாதி the தேவன். Lord concerned about என் அன்பு everybody. மகனை மகளே, Son and daughter. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at this passage. நடந்தது என்ன? What happened? இதை சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். On the way. திடீரென்று அவருக்கு முன்பாக அந்த குருடன் நின்றான். This blind man இயேசு was என்ன stood. சொன்ன தெரியுமா? What does he say? நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். கரங்களை தட்டி, I am the light of the world. நான் உலகத்தில் இருக்கிறையில், When I was in the நான் world, உலகத்தில் வாழும் வரையிலும் when I lived on the நான் world, தான் உலகத்திற்கு வெளிச்சம், நான் தான் ஒளி என்றார். I am the light of the world. முன்பாக குருடன் இருக்கிறான். Blind man was stood before him, அவர் இந்த வார்த்தை சொல்லிவிட்டு சொன்னார், and he said, நான் உலகத்தில் இருக்கையில், when I was in the world, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் I என்றார். am the light of the world. அவனுக்கு முன்பாக நிற்கிறார். He stood before him. குருடன் அவருக்கு முன்பு நிற்கிறார். This blind man stood before சீசர்கள் him, சுற்றி நிற்கிறார்கள். encountered by disease. திடீரென்று Suddenly, தேவன் எச்சி துப்பினார் கீழே. அந்த எச்சை எடுத்தார். took the saliva. அவர் துப்பின எச்சை அவரே எடுத்தார். He took the saliva, எடுத்து தன் கையில் வைத்தார். placed it in his hand, அதை அப்படியே சேராக உண்டு பண்ணினார். and make it clay. சேராக உண்டு பண்ணி, என் அப்பன் இயேசு, என் தெய்வம் அவன் கண்களிலே பூசினார். Applied on his eyes. என் அப்பன் இயேசு சேரை உண்டாக்கினார். The Lord made a clay with his saliva. இன்றைக்கு அந்த அற்புதத்தை செய்த சொல்லுவாங்க, ஏன் சேர்த்து உண்டாக்கணும், ஜோமணி சுகமாக்க வேண்டியதானே. Today people may accuse with many words. அவர் சேரை உண்டாக்கி விட்டு And he made a clay. அவங்கிட்ட சொன்னாரு, He said, என்ன சொன்னார் தெரியுமா? you know what does he say? நீ போய் சீலவாம் குளத்தில் கழுவு Go என்றார். to the pool of Siloam and cleanse the eyes here. அவர் எங்கும் ஒன்றை மாற்றவில்லை. He never changed. நீ one. போ, நீ போ, நீ போ. Wherever you can find it, you go. நீ போய் சீலவாம் குளத்தில் கழுவு என்றார். And wash your eyes. சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா? A man sent by. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. யோவான் 9ஆம் அதிகாரம் John chapter 5 முதல் 7 வசனங்கள் அதை கூறுகின்றன. verses 5 onwards. அவன் கழுவினான். He washed the eyes, பார்வை வந்துவிட்டது. attained the அவன் vision. திரும்பி வருகிறான். Again he came back. வந்த உடனே சிலர் அவனை கேட்கிறார்கள், Somebody says, டேய் தம்பி நில்லு, you brothers stand here. நீ பிச்சை எடுக்கிறவன் தானே, நீ You are a beggar, isn't it? நீ குருடன் தானே, You are a blind man. உனக்கு எப்படிடா பார்வை வந்துச்சு How can you கேட்டான். get vision? அப்பொழுது அவன் சொன்னான், He said, அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, he looked to them. இயேசு என்கிற ஒரு மனுஷர் வந்தார். A person named called Jesus has came. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. இயேசு என்னப்பட்ட ஒருவர் என்னிடத்தில் வந்தார். Jesus came. என்னை என்ன செய்தார்? எச்சி துமிந்து சேத்தை உண்டாக்கி என் கண்களை வைத்து போய் கழுவு என்றார். நான் கழுவி திரும்பி பார்த்தேன், என் கண்கள் திறந்தது என்றார். Made the clay and opened இயேசு eyes. சொன்ன வார்த்தை அப்படியே சொன்னான். He did. இயேசு என்னப்பட்ட ஒருவர் வந்து எனக்கு சேரை உண்டாக்கி என் கண்களை தடைவிட்டு நீ போய் கழுவு என்றார். He said, you go and wash your eyes. இன்றைக்கு நீ போய் அதை செய்வாயானா, If you do it, உன்னுடைய ஆசீர்வாதம் உன் கண்ணை காண்பிக்கும் ஐயா. you can see your blessing. உன் ஐஸ்வர்யம் உன் கண்ணுக்கு முன்பு நிற்கும். See the riches. உன் குருட்டாட்ட வாழ்க்கை மறைவதாக, Blindness may disappear now. உன் இருள் விலகுவதாக. Darkness flee. கைகளை தட்டி அப்பாவுக்கு. Glory be to God. மனுஷனை நம்பி 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 ஏமாந்து உன் வாழ்க்கை குருட்டாட்டமாக வைத்திருக்காதே. Running after man and your life become blind. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, அவர் கேட்கிறார்கள், எப்படி? he said, how can it possible? அப்போது அவன் சொன்னான், He said, இயேசு என்னப்பட்ட ஒருவர் எனக்கு கண்ணிலே எச்சி உமிழ்ந்து சேரை உண்டாக்கி என் கண்களை தடைவிட்டு நீ போய் கழுவு என்றார். நீ போய் கழுவு என்றார். நான் போய் கழுவினேன், கழுவி எழுந்தேன், என் கண்கள் திறந்தது என்றான். Jesus Christ made a clay and applied on my eyes, and he said, go to the pool and wash your eyes. யோவான் 9:10-11 வாசித்து பாருங்கள். அவர்கள் கேட்ட கேள்வி அங்கே வருகின்றன. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். When I abide on this world, I am the light of the world. இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு நாளும் அவர் உனக்கு ஒளியாய் இருக்கிறார். கரங்களை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பலத்த கைகளை தட்டி, என்ன விசுவாச கை தட்டு. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. தேவன் என்ன சொன்னார்? ஒருவன் தேவாலயத்திற்கு, எத்தியோப்பிய மனிதன் எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து ஜெபித்துவிட்டு ரதத்தில் திரும்பி கொண்டு போய் கொண்டிருந்தான். A man
man came from Ethiopia and worshipped the Lord and came back to அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் Spirit of the Lord பிலிப்போடு சொன்னார். said to Philip, என்ன சொன்னார் தெரியுமா? நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்றார். go and join with that chariot. நீ போ. You go. ரதம் ஓடட்டும்டா. Chariot may ரதத்தை விட வேகமா ஓட என்னால முடியும் என்றார். You can run faster than the நீ போய் ரதத்தோடு சேர்ந்து கொள் என்றார். and join with that chariot. அப்போஸ்தலர் 8:29 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் ராஜாவின் மனிதன் வருகிறான். என் மகன் கொடிய வேதனைப்பட்டு மரிக்கிறது முன் வர வேண்டும் என்றார். இயேசு அவனை திரும்பி பார்த்தார். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறார் என்றார். கையை தட்டி அப்பா குரலையா சொல்லுங்களேன். நீ போகலாம், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறார் சொன்னார். யோவான் 4:50 வாசித்து பாருங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை சொல்லட்டும். என் அன்பு மகனை மகளே, 1 ராஜாக்களின் புத்தகத்தை பாருங்கள். 18ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை முதலாவது முத்தம் செய்யுங்கள். என் மகள் அதை வாசிக்கும் போது சேர்ந்து சொல்லுங்கள். பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீ போ, கரங்களை தட்டி வர அல்லேலூயா சொல்லு. என்ன விசுவாச கை தட்டு. நீ போ, போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். பெருமழையின் இரைச்சல்கள் கேட்கப்படுகிறதே என்றான்.